அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பிளட்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல லீ பிளான் பண்ணி ஜேசனோட உண்மையான அடையாளத்தை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ண அதுல இருந்து ஜேசன் தப்பிச்சிருவான். அதோட தன்னை சவுத் கொரியா வர வச்சது ஒரு டிராப் தானோ, தன்னோட எதிரிங்க தன்னை சுத்தி தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப யூவை தான் காட்டுறாங்க. ஜேசன் கொடுத்த கம்ப்ளைண்டால யூவோட சாலரியை கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பத்தி தான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கவா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டோ ஒரு சாரி கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிரு, இதுதான் நல்லதுன்னு சொல்ல. ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல, நடந்த பிரச்சனைக்கு அந்த ஜேசன் தான் காரணம், அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்லவும் ஜேசன் இன்னைக்கு லீவுன்னு சொல்லவோ அப்ப நான் நேராவே அவனோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லவோ அவர் வீட்டோட அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும் கேட்க ஹாஸ்பிட்டல்ல ஜேசனோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணா போதும் அவன் அட்ரஸ் தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை கலெக்ட் பண்ணிட்டு ஜேசனோட வீட்டுக்கு வராங்க. அங்க ஜங் தான் இருக்கவும் இவ பார்த்துட்டு யார் என்னன்னு விசாரிக்க நான் ஜேசனோட கொலீக், அவரை மீட் பண்ண தான் வந்தேன்னு சொல்ல ஜேசன் இப்ப வெளியில போயிருக்கான், அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல ஏவோ நீங்க யாருன்னு கேட்டா நான் ஜேசனோட ஃப்ரெண்ட், அவனுக்கு ஒரு தம்பி மாதிரிங்க கூட சொல்லவும் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஜூஸ் எடுக்க போக அந்த டைம் தான் என்வி அங்க வரும். யூவோட பாடியை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த உடம்புல அதிகமா கொழுப்பு இருக்குன்னு சொல்ல அங்க வேகமா ஜங் வரா. இது என்னோட பொம்பு தான், நான் தான் ரெடி பண்ணேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோவும் அங்க வராரு. யூவை பார்த்துட்டு இங்க நீ என்ன பண்றன்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் இங்க வந்ததுக்கான காரணமே நீ தான், நீ என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க, இதால என் டாக்டர் கேரியருக்கு ஆபத்து, அந்த கம்ப்ளைண்ட் நீ வாபஸ் வாங்கணும், அதோட என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக என் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்ல ஹீரோ முடியாதனும் நான் உங்களுக்கும் சீனியர் டாக்டர், அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் நீங்க வேணா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரா இருக்கலாம், ஆனா என்னோட அங்கிள் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர்னு சொல்ல ரெண்டு பேருமே இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜேசனோட வீட்டுக்கு வெளியில மறுபடியும் ஏதோ ஒரு வேம்பயர் வருது. உடனே வீட்டுக்குள்ள அலாரம் சவுண்ட் வருது. ஏன்னா ஜேசனுக்கு தன்னை ஏற்கனவே யாரோ ஒரு வேம்பயர் ஃபாலோ பண்ணுதுன்னு தெரியும். அதனால இவங்க வீட்டை சுத்தி பல இடத்துல டெம்பரேச்சர் கேமரா செட் பண்ணிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கீழே யாராவது அந்த சைடு வந்தாங்கன்னா அது உடனே அவங்களுக்கு அலாரம் கொடுக்கும். இப்ப அந்த அலாரம் சவுண்ட் தான் வரவும் ஜேசன் செக் பண்ணி பார்க்கறான். தன்னை கண்காணிக்க மறுபடியும் யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்கனோ, இந்த டைம் ஏதாவது பண்ணா கூட இருக்க எவ்வளோ உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு நீ இப்பவே இங்க இருந்து கிளம்பலாம், நானே விடுறேன்னு சொல்ல ஜங்கு கவனமா இருந்து சிக்னலை கொடுத்துட்டு இவோ டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போகுவோம். அப்ப ஹீரோயினும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னா, ஆனா இப்ப நீயே வந்து என்ன டிராப் பண்ற, இதுக்கான அர்த்தம் என்ன, என்கிட்ட மன்னிப்பு கேட்க தயங்கிட்டு இந்த டிராப் பண்றதே ஒரு மன்னிப்பா எடுத்துக்க சொல்றியான்னு கேட்டு வர வழியெல்லாம் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது கீரவும் கொஞ்சம் வாய முடிட்டு அமைதியா தான் இருன்னு சொல்ல அப்பதான் யூவுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. ஒரு பேஷண்ட் சீரியஸா இருக்காங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை திருப்ப சொல்ல ஜேசன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யூவை டிராப் பண்றான். அப்படி பண்ணும்போது அவனுக்குள்ள திடீர்னு ஒரு உணர்வு, தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு தன்னை சுத்தி ஒரு வேம்பயர் இருக்க மாதிரி உணர்றான். அதனால பக்கத்துல எதுவும் வேம்பயர் இருக்கான்னு தேடி போக அப்ப லீக்காவ ஆளுங்க மூலமா இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கு லீயும் நீங்க ஒரு மருந்தை செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதை உடம்புல செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல இப்ப ஜேசனை தான் காட்டுறாங்க. யாராவது தன்னை ஃபாலோ பண்றாங்களான்னு சுத்திட்டு வர அவன் கெஸ் பண்ண மாதிரியே தான் பின்னாடி யாரோ ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவும் அவனை துரத்திட்டு போகவும் அவன் பிளான் பண்ணி ஒரு பில்டிங்க்கு வர வைக்கிறான். அங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஜேசன் அவனால சமாளிக்க முடியல. அதனால யூவி ரைட்டை வச்சு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பின்னாடி வந்த ஒரு இன்னொரு வேம்பயர் அவன் உடம்புல ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கிறாங்க. அதை போட்ட உடனே ஜேசனோட உடம்பு வீக் ஆக ஆரம்பிக்குது. அந்த வேம்பயர்ஸும் இதுக்கப்புறம் இவன் கூட சண்டை போட வேண்டியதுல இருந்து அங்க இருந்து கிளம்ப போது ஜேசன் அந்த இன்ஜெக்ஷனை தூக்கி போட்டு மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறான். அதை பார்த்த வேம்பயர்ஸும் நம்ம கொடுத்த மெடிசன் இவங்க கிட்ட வேலை செய்யலன்னு அங்க இருந்து ரெண்டு பேருமே தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதால ஹீரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்ல, ஆனா அவனோட உடம்பு ரொம்பவே வீக்கா இருக்கு. அதோடவே அந்த பில்டிங்ல இருந்து வெளியில வரவும் அந்த பில்டிங் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலயே தான் இருக்கும். அப்படி வெளியில வந்த ஹீரோ கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு வீழ அந்த வழியில வந்த ஹியூ அதை பாத்துருவாங்க. ஹீரோவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பக்கத்துல வந்து பாக்குறாங்க. ஹார்ட் பீட் சரியா ஓடல, பாடி டெம்பரேச்சர் ரொம்பவே லோவா இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க மிஷின் மூலமா பாடி டெம்பரேச்சர் மறுபடியும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அதுலயும் டெம்பரேச்சர் ரொம்பவே லோவா காட்டுது. இப்படி ஒரு டெம்பரேச்சர் இருந்தா அது அவங்களுக்கு தான் ஆபத்துன்னு தெரியவும் ஒரு இன்ஜெக்ஷன் போட போறாங்க. அப்ப ஜேசனுக்கு சடனா முழிப்பு வரவும் ஹியூவை இன்ஜெக்ஷன் போட விடாம தடுத்துட்டு யாரை கேட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லவும் நீ ஆபத்தான நிலைமையில இருந்தா அதான் கூட்டிட்டு வந்தேன், ஆனா இப்ப என்கிட்டயே கோவப்படுறேன்னு சொல்ல எனக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோயினும் பின்னாடியே வராங்க. உன் பாடி டெம்பரேச்சரை நான் செக் பண்ணி பார்த்தேன், அது ரொம்பவே லோவா இருந்துச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனையா இருந்தா என்கிட்ட சொல்லலாம், நான் உனக்கு உதவி பண்றேன், முக்கியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ ஜேசனும் இது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப லீயை தான் காட்டுறாங்க. சாங் மூலமா அவங்க ஆளுங்க ஜேசனோட சண்டை போட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அதோட இன்ஜெக்ஷன் போட்டு அவனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நல்லபடியா தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கவும் ஜேசனோட சக்திகளை உண்மையிலே அபாரமானதுதான் சொல்ல அதுக்கு சாங்கும் ஜேசன் ரொம்பவே ஆபத்தானவனா இருக்கா, நம்ம எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணணும், ஒருவேளை அவன் அப்பா அம்மாவோட மரணத்துக்கு காரணம் நம்ம தான் தெரிஞ்சா அதால நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல அதுக்கு லீயும் ஒரு அம்புக்கு அதோட இலக்கு என்னன்னு தெரியற வரைக்கும் அந்த இலக்கு அது தாக்காது. அதே மாதிரிதான் ஜேசனும் அவனுக்கு நம்ம யாரு என்னங்கிற எந்த ஒரு உண்மையும் தெரியாது, நான் தெரியவும் விட மாட்டேன், சரியான நேரம் வரும்போது அவனு நம்மள ஒரு ஆளா மாறுவான். அவனோட அப்பாவும் அம்மாவும் வேம்பயர்ஸா இருந்து மனுஷங்களா வாழணும்னு நினைச்சாங்க, அதுக்கான பலனை தான் அவங்க அனுபவிச்சாங்கன்னு சொல்ல இப்ப ஜேசனை தான் காட்டுறாங்க. தன்னோட வீட்டுக்கு வரவும் அந்த வேம்பயர்ஸ் அவன் மேல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்களா அதோட சிரஞ்சீவி வரும்போது எடுத்துட்டு வந்திருப்பான். அதை ஜங்கிட்ட கொடுத்து இதுல இருக்க மெடிக்கல் காம்பினேஷனை செக் பண்ணி பாருன்னு சொல்ல ஜங்கோ நீ ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சிரிஞ்சி எடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. ரெண்டு பேருமே அவருடைய அந்த வேம்பயர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜங்கோ நேத்து வேம்பயர்ஸ் அட்டாக் பண்ண வந்தாங்களா, அவங்க தான் பல வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவை கொண்டவங்களான்னு கேட்கவா அவங்க இல்ல, அவங்க முகத்தை நான் பாத்திருக்கேன், இந்த வேம்பயர்ஸ் வேற ஆளுங்கன்னு சொல்ல ஒரு விளைவுங்க எல்லாருமே ஒரு குரூப்பா இருக்கலாம்ல, அந்த இன்ஜெக்ஷன் போட்டு இன்னும் சாவலன்னு தெரிஞ்சா மறுபடியும் உன்னை தாக்க வருவாங்க, நீ இன்னமும் கவனமா இருன்னு சொல்ல அது கீரவும் உங்ககிட்ட ஒரு ஊசியை கொடுத்து அதுல இருக்க மெடிசனை செக் பண்ண சொன்னேன், அதை செக் பண்ணி பார்த்தியான்னு கேட்க அது
அதுக்கு ஒரு நாளாவது டைம் ஆகும்னு சொல்லப்போம். அப்ப அந்த வேலையை உடனே பாரு, அதுல இருக்க மெடிசனோட காம்பினேஷன் தெரிஞ்சாதான் அதை வச்சு எதுவும் க்ளூ கிடைக்கும்னு சொல்ல ஜங் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள லிக்விட் மாதிரி இருக்கு. இது என்னன்னு கேட்டா தெளிவா எதுவும் சொல்லாம இது உனக்கான கிஃப்ட்னு சொல்ல இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. டைரக்டர் லீயை தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. லீ கிட்ட நம்ம பிளான் படி எல்லாமே கரெக்டா தானே போகுது, மக்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னமே, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாதான்னு கேட்க எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு லீ சொல்லவும் இந்த மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிளான் பண்றாங்கன்னு தெரியுது. ஆனா அது என்னன்னு தெரியல. இப்ப மறுபடியும் ஹீரோவை தான் காட்டுறாங்க. சிசிடிவி ரூமுக்கு தான் வந்திருக்காரு. அங்க இருக்க ஆளுங்க கிட்ட நேற்று ராத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல அதுல ஜேசன் வர சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் டெல்ட் ஆயிருக்கு. அந்த கேமராவும் ஒர்க் ஆகல. அதெல்லாம் பாக்குற அந்த செக்யூரிட்டி கிட்டே டவுட் வருது. சார் நீங்க எதுக்காக அடிக்கடி கேமராவை செக் பண்றீங்கன்னு கேட்கவோ யாரோட பார்வையாவது என் மேல இருக்கா நான் தெரிஞ்சுக்க விரும்புறதா சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுவாரு. இப்ப யூவை தான் காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு மனுஷனோட பாடி டெம்பரேச்சர் 27 கீழே போச்சுன்னா அவன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்க அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் 27 டிகிரி கீழே போனாலே ஏற்கனவே அவன் இறந்து போயிருப்பான், அவன் எப்படி திரும்ப வந்திருக்க முடியும், ஒருவேளை அப்படி வந்த யாரையாவது நீ பாத்தியான்னு கேட்க ஹீரோயின் உடனே அந்த விஷயத்தை மறைக்கணும்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒருவேளை 27 டிகிரி கீழே போய் அவன் மறுபடியும் உயிரோட வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நர்ஸை தான் மீட் பண்ண வராங்க. பாடியோட டெம்பரேச்சரை செக் பண்றதுக்காகவே ஒரு மிஷின் இருக்குமே, அப்படி ஒரு மிஷினை ஒரு நர்ஸ் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த மிஷின்லாம் நேற்று ராத்திரி ஹீரோவை செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அவர் உடம்போட வெப்பநிலை ரொம்பவே கம்மியாக காட்டியிருக்கும். அதனாலதான் ஒருவேளை இந்த மிஷின்ல கூட பிரச்சனையா இருக்கலாம்னு சொல்லி செக் பண்ண கொடுத்துருக்கோம். அந்த நர்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மிஷின்ல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கெஸ் பண்ணது சரிதான், இந்த ஜேசனோட பாடியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்க போற வழியில ஆப்போசிட்ல ஹீரோவை பார்க்கவும் அவரை ஃபாலோ பண்ணி போறாங்க. ஆனா ஹீரோ அதை கண்டுபிடிச்சிட்டு திரும்பி ஹீரோவை பார்த்தா அவங்க போன் எடுத்துட்டு வராத கால பேசிட்டு இருக்கவும் போன் ரிங் ஆயிரும். ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோவும் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுவாரு. இருந்தாலும் ஹீரோயினும் என்ன நடந்தாலும் சரி இந்த உண்மையை கண்டுபிடிக்காம விட போறதுன்னு நினைக்கவும் இப்ப அந்த செக்யூரிட்டி எடுத்து தான் காட்டுறாங்க. லீயை தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. ஜேசன் கேமரா ரூமுக்கு வந்ததை பத்தி சொல்றாரு. அதோட நேற்று ராத்திரி மயக்கத்துல அந்த ஜேசனை யூதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கிற விஷயத்தை சொல்லவும் இப்ப மறுபடியும் யூவை தான் காட்டுறாங்க. யூவோ இந்த ஜேசனை பத்தி நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கவும் போற வழியில டாக்டர் கையவனால இப்படி வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயினும் நீங்க டாக்டர்ஸா இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் எப்படி விளையாடுறீங்க, போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி அவங்களை விரட்டி அனுப்பிவிட்டு ஜேசனோட ரூமுக்கு தான் வரவும் அங்க ஜேசன் தூங்கிட்டு இருக்காரு. இதான் கரெக்டான டைம், பாடி டெம்பரேச்சரை இப்ப செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பக்கத்துல கையை கொண்டு போக டக்குன்னு ஜேசன் கண்ணை திறக்கவும் ஹீரோயின் அந்த டாக்டர்ஸ் எப்படி கையை வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி வச்சுட்டு உங்களால இப்படி பண்ண முடியுமான்னு கேட்க ஹீரோவும் பண்ணி காட்டுறாரு. இதுக்காக தான் இங்க வந்தேன், சும்மா விளையாண்டு பார்க்கலாம்னு நினைச்சேன், பாத்துட்டேன் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஜேசன் பின்னாடியே வந்து ஹீரோயின் உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என் பின்னாடியே சுத்துறன்னு கேட்டா நேற்று ராத்திரி நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், உங்க பாடியோட டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்ததுல வேற யாரா இருந்தாலும் இறந்து போயிருப்பாங்க, நீ மட்டும் எப்படி உயிரோட இருக்க, அதை தெரிஞ்சுக்க தான் சுத்துறதா சொல்லவும் அதுக்கு ஜேசனும் நான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்ல நல்லா கேட்டுக்கும், இதுக்கப்புறம் என்னை விட்டு எப்பவுமே 30 சென்டிமீட்டர் நீ தள்ளி தான் இருக்கணும்னு சொல்ல ஹீரோயின் ஒருவேளை நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்கலையே, நான் உங்களை விரும்புறதால தான் உங்க பின்னாடி சுத்துறேன்னு கேட்க எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பவும் இப்ப இன்சார்ஜ் தான் காட்டுறாங்க. அவரை மீட் பண்ண தான் டாக்டர் கிம் வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல புதுசா மருந்துகளை உருவாக்குறதுக்காக ஒரு மெடிக்கல் டீம் ரெடி பண்ணிருப்பாங்களே, அதை பத்தின டீடைல்ஸ் தான் கேட்கவும் அதுக்கு அந்த இன்சார்ஜும் என்னால அந்த தகவலை தெரிய முடியாது, அதை ரொம்பவே சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, ஆனா இன்னொரு வழி இருக்கு, நீங்க வேணாலும் அந்த டீம்ல ஜாயின் பண்ண முடியும், நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பரை உருவாக்கி அதை என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க, நான் மேல் இடத்துல கொடுக்குறேன், ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா நீங்களும் அந்த டீம்ல ஜாயின் பண்ண முடியும்னு சொல்ல டாக்டர் கிம்மு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி போகும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டை பாக்குறாரு. அங்க யூரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு சந்தேகத்தோடி அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஜேசனை தான் காட்டுறாங்க. அவரோட பேஷண்ட்டை தான் பார்க்க வர அங்க மதர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்காம என்ன பண்றீங்கன்னு கேட்கவும் அதுக்கு மதரும் என்னோட உதவி இங்க இருக்க பல பேருக்கு தேவைப்படும் சொல்ல இப்ப ஜேசன் பார்க்க வந்து பேஷண்ட்டை தான் காட்டுறாங்க. அவர் கூட அவர் குடும்பமும் இருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்கு அதிகமா பெயின் இருக்கவும் பெயின் கில்லர் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கியிருப்பாங்க. அது ஜேசனுக்கு தெரிய வரவோ இனிமேல் அனுமதி இல்லாம எந்த ஒரு மாத்திரையும் இங்க போடக்கூடாதுன்னு சொல்ல அவரோட மனைவி கோவப்படுறாங்க. என் புருஷன் இங்க வழியில துடிக்கிறாரு, அந்த பெயின் கில்லர் மாத்திரலாம் அவரால் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்ல அதுக்கு ஜேசனும் என்னோட பேச்சை கேட்டா மட்டும் இங்க இருக்கலாம், அப்படி முடியாதுன்னா நீங்க இங்க இருந்து வெளியில போயிடலாம்னு சொல்லிட்டு போகவும் அதெல்லாம் மதரோட இருந்து யூவும் பார்த்துட்டு பின்னாடியே வராங்க. எதுக்காக பேஷண்ட் இப்படி ரூடா நடந்துக்கிறேன்னு கேட்க அப்பதான் அந்த பேஷண்டோட பொண்ணு அங்க வராங்க. ஜேசன் கிட்ட உங்களால என் அப்பாவை காப்பாத்த முடியுமான்னு கேட்க அந்த பொண்ணோட முகம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு இவன் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக டாக்டர் கண்டிப்பா உன் அப்பாவை காப்பாத்துவாருன்னு சொல்ல அதுக்கு ஜேசனும் அந்த பொண்ணுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுக்காத, என்னால முடிஞ்ச வரைக்கும் உன் அப்பாவை காப்பாத்த முயற்சி பண்றேன், ஆனா இதையும் கண்டிப்பா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் தான் அப்பாவை காப்பாத்தது கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணால யூதான் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தவும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லேடி பேஷண்ட்டை வேகமா கூட்டிட்டு வராங்க. அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு, சீக்கிரமாவே அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும். டைரக்டர் லீ தான் அந்த கேஸை பார்த்துட்டு இருக்கவும் அவங்க கண்டிஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் இந்த பேஷண்ட்கான டோனரை தேட சொல்றாரு. மறுபடியும் ஒரு டாக்டர் மீட்டிங் நடக்க அதுல லீ அந்த லிவர் மாத்த வேண்டியது இருக்கு, அந்த லேடியை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ற பொறுப்பையும் ஜேசன் கிட்டே கொடுக்க அது மத்த டாக்டர்ஸுக்கு பிடிக்கல, ஏன்னா முக்கியமான ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன பையனை நம்பி கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அதே பிரச்சனை தான் யூவுக்கும். ஜேசன் கிட்ட வந்து எல்லா ஆபரேஷனுமே நீ பண்ண நாங்க எதுக்காக இருக்கணும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஜேசனும் இந்த ஆபரேஷன்ல நீ இருக்கணும், அதானே உனக்கு வேணும், என் கூட செகண்ட் டாக்டரா நீ இருன்னு சொல்ல அங்க லீயும் வராரு. ஜேசன் கிட்ட இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, நேற்று ராத்திரி ஏதோ ஒரு பிரச்சனையால மயக்கம் போட்டு விழுந்து உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதா சொல்றாங்க, உங்க ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கான்னு கேட்க அப்ப கூட இருக்க யூ அதை கேட்டுட்டு ஜேசனை பார்த்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா இருந்தா டைரக்டர் லீ டேக்க சொல்லலாம்னு சொல்லி ஜேசனை மாட்டி விட ட்ரை பண்றாங்க. அப்ப ஜேசன் தனக்கு இப்ப எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல லீயும் நீங்க
ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை முன்கூட்டியே சொல்லிடுங்க. நான் வேற டாக்டர் கூட ஆபரேஷன் பண்ண சொல்றதா சொல்லவும் ஜேசன் இப்ப தனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லனும் தான் ஆபரேஷன் பண்ண ரெடியா இருக்கிறதாவும் சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை பார்க்க வர அந்த பேஷண்ட்டுக்கு பக்கத்துல அவங்க பையனை உட்கார்ந்துட்டு தான் அம்மாவோட கையை பிடிச்சு அழுதுட்டு இருக்க. அதை பாக்குற ஜேசனுக்கு தான் அம்மாவோட ஞாபகம் வர. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.